ஹாய் எவர்படி. கூலிக்கு போட்டி ஜெயிலர் 2 தான், தலைவருக்கு போட்டி தலைவரே தான் வெளியான உண்மை. மாஸ்டர் படம் 90 கோடிக்கு மேல் நஷ்டம், அழுது புலம்பும் ஜேவியர் பிரிட்டோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிய போகுது அப்படின்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கு. தலைவர் இப்போ பாத்தீங்கன்னா பேங்காக்ல அழகா அற்புதமா ஸ்டென்ஸ்டின்லாம் சும்மா மாசா டூப்லாம் கிடையாதாங்க. இங்கே சில நாதாரிகள் டூப்பு கூப்புன்னு அப்படின்னு கத்தின்னு கிடக்குதுங்க, கை டூப்பு கால் டூப்புன்னு. அதெல்லாம் எந்த நடிகர் வச்சாங்க அப்படின்றது அந்த உலகத்துக்கு தெரியும். ஆனா தலைவர் என்ன சொல்றாருன்னா, டூப்பு வேண்டாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன் அப்படின்னு, ரியாலிட்டி போயிடும் அப்படின்னு தலைவர் மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காரா கூலி படத்துல. நீங்க படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். தலைவர் என்னைக்குமே இப்ப இல்ல டூப்பே போட்டுக்க மாட்டாரா. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்ப அவங்களுக்கான பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாராம் தலைவர். இதுதான் தலைவர் ஸ்டைல். தலைவர் எப்போதுமே மனிதர்களை மனிதர்களா நினைக்கக்கூடியவர், மதிக்கக்கூடியவர் அப்படின்றது இந்த உலகறிந்த உண்மை. தலைவருடைய கூலி படம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2025 மே ஜூன் அந்த மாரி ஏப்ரல் மேல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சம்மர் ஹாலிடே. ஆனா தலைவருடைய 50வது பொன்விழா ஆண்டு பாத்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாசம் தொடங்குது. எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1975 பாத்தீங்கன்னாக்கா அபூர்வ ராகம் படத்துல தமிழ் சினிமாவின் கதவுகளை திறந்து அடியெடுத்து வைப்பாரு. நீங்க பார்த்திருக்கலாம். 50 ஆண்டு கால நிறைவு. ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டாராகவே நம்பர் 1ஆகவே 50 ஆண்டு காலம் இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு உதாரணம், இனி இருக்க முடியாது அப்படின்றதுக்கும் உதாரணம் தலைவர் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஒரு கொண்டாட்டத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அருமையா செதுக்கிக்கிட்டு இருக்காராம். எவ்வளோலாம் தலைவரை மாசா காட்ட முடியும் அப்படின்னு அப்படி கொஞ்சி பார்த்து பார்த்து செய்யறாராம். அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவரும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு. நீங்க எப்படி வேணாலும் என்ன யூஸ் பண்ணீங்க, நான் எல்லாத்துக்கும் ரெடி. தலைவர் தன்னை முழுமையாவே லோகேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரா. லோகேஷ் கனகராஜ், நீங்க எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு அவர் அழகா அதை கச்சிதமா தன்னுடைய ஸ்டைல்ல செதுக்கிக்கிட்டு இருக்காரா. ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தாரு, நான் தலைவரை தளபதி மற்றும் தீ படம் போல பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த சின்ன சின்ன அப்டேட்டுகள்லாம் இன்னும் எதிர்பார்ப்பை எகிர விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைவருடைய ஒரு 50 செகண்ட் அந்த சிக்குடு வைப்பு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அதிர்வலை அடங்கவே இல்லை. அவ்வளோ அற்புதமா இன்னைக்கு வரைக்கும் 30 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆனா தலைவருடைய ஜெயிலர் 2 ப்ரோமோ வந்ததும் அது காணாம போயிடுச்சுங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்ற உண்மை வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி ஆமா, தலைவரே சொல்லியிருக்காரு, எனக்கு போட்டி நான் தான் அப்படின்னு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு போட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஜெயிலர் 2 ப்ரோமோ பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயிலர் 1 பாத்தீங்களா அதோட டபுள் மடங்கா மாசா இருக்க போகுது அப்படின்றத அவரு சொல்லாம சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். இதுல அனிருத் அவர்களும் நெல்சன் அவர்களும் பேசுறாங்க. நான் தலைவர் இந்த ப்ரோமோல பேசவே இல்லை, நடந்து வர்றாரு, அந்த ஷூ பேசுது, நடந்து வர அந்த ஸ்டைல். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அவருடைய கிளாஸ், அவர் போட்டிருந்த கிளாஸ் பேசுது, நடிக்குது. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை, இறுதி வரைக்கும் அவர் பேசவே இல்லை. லாஸ்ட்ல ஒரு 30 செகண்ட் அவரை காட்டுறாங்க, அதுலயும் அவர் பேசல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அதை பத்தி பேசிட்டாங்க. ஜெயிலர் 2 இப்படி இருக்கு, ஜெயிலர் 2 அப்படி இருக்கு. ஒருத்தவன் கேவலமாவும் பேசுறான், ஒருத்தவன் நல்லாவும் பேசுறான். எப்படியாவது பேச வச்சுட்டாரு. இந்த வயசுலயும் 75 வயதுலயும் தன்னை பத்தி பேச வைத்து கொண்டே இருக்காருன்னா அதோட என்ன வேணும் சொல்லுங்க. அதாவது நல்ல விதமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் குரூப் புலம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஜெயிலர் 2 உடைய அப்டேட் வர பாத்தீங்கன்னா இந்த வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் குரூப்புக்கு ஒன்னும் வைத்தால புடுங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா, இது மாதிரி பல முன்னணி நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க. சத்யராஜ் அவர்கள், இதெல்லாம்
இவங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுலயே அவங்களுக்கு புளிய கரைச்சிச்சு. இன்னும் ஜெயிலர் 2ல பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள், சிரஞ்சீவி அவர்கள், பாலையா அவர்கள் இவங்க பேர்லாம் இப்ப அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு உண்மையிலுமே கலீஜ் ஆயிட்டாங்க. சென்னை லாங்குவேஜில் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, ஜெயிலர் 2 படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலத்திலேயே எடுக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல இப்படி ஒரு அதிசயம் அற்புதம் நடந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது நடந்ததா எனக்கு தெரியல. உலக சினிமா வரலாற்றுல நம்ம தமிழ் படம் முதல்ல இங்கிலீஷ்லயே எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான தகவல் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இத சன் பிக்சர் அவங்க அபிஷியலாவே அறிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் எகிரிக்கிட்டே போகுது. தலைவருக்கு போட்டி தலைவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெயிலருடைய அப்டேட் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் மரண மாச அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கு. அதனால கூலி படத்தை தூக்கி சாப்பிட்டுமோ அப்படின்னு இப்போ தலைவரின் ரசிகர் மத்தியில எந்த படத்தை பாக்குறது, எந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றதுன்னு அப்படின்னு அவங்க புரியாத நிலையில தான் இப்போ அவங்களுடைய மனநிலை இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஜெயிலரா கூலியா இல்ல ரெண்டுக்குமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, உச்சம் 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 உச்சத்தை ஓட்டு வந்த அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற ஒரு நாதாரி நடிகரை பத்தி தான் நம்ம பேச போறோம். அவர் நடிச்ச படம் மாஸ்டர். இந்த மாஸ்டர் படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா அதுவும் கோவிட்ல வந்துச்சுங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க 50% தான் தேட்டர். அப்பயே பத்தி வடைய சுட்டாங்க பாருங்க. 200 கோடி 300 கோடி 400 கோடி 500 கோடி அப்படின்னு கூவுனாங்க. ஆனா இந்த தயாரிப்பாளரும் அப்ப கம்முன்னு தான் இருந்தாரு வாயை வச்சுக்கிட்டு. இப்போ அதிரடியா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மாஸ்டர் படம் எனக்கு 90 கோடிக்கு மேல நஷ்டம்பா அப்படின்னு அழுது புலம்பி இருக்காரு மனுஷன். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மாடுன்னு கம்முன்னு தாங்க இருந்தேன். இந்த நாதாரி நடிகர் தான் என்ன கூப்பிட்டு படம் எடுங்கன்னு சொன்னான். நான் எடுத்தேன், இந்த மாதிரி ஆயிட்டேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சொந்த அப்பா அம்மாவுக்கும் ஆப்பு வச்சான், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் ஆப்பு வச்சான். அடுத்தது யாருக்கு ஆப்பு? உங்களுக்கு தாண்டா. என்னைக்கு ராத்து இருந்த போறீங்க. நாதாரி நடிகரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல நடிகரை அப்பா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ட்ரோல் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு நன்மை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, மக்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் செய்யறதுனால நாதாரி நடிகருக்கு பேரும் புகழும் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது எல்லாமே ஃபேக் ஃபயர் ஆகி என்ன ஆகும்னா 2026ல மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தீர்ப்பு. ஓகேங்களா? எது எப்படியோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நல்ல மனிதர். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தலைவரை ட்ரோல் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்க நடிகர் தர மட்டத்துக்கு போவாயா. இதை எழுதி வச்சுங்க, இது சத்தியமான வார்த்தை. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.